அன்பானவர்களே, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு பௌத்திரம். பௌத்திரம் என்பதுன்னா எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். ஆசன வாயு பகுதியில் வரக்கூடிய பைல்ஸ் அல்லது மூலம் என்பார்கள். இது சார்ந்த ஒரு பிரச்சனை. இது பொதுவாக இந்த பௌத்திரம் என்பது ஆசன பகுதியினுடைய வெளிப்பகுதியிலே சதையால் அடைத்திருப்பதை போன்று திக்காக இருக்கும். இது அதிகமான சிரமத்தை உருவாக்கும். இது பொதுவாக எப்படி வருகிறது என்றால் மரபு வழியாகவும், அதாவது பாரம்பரியமாகவும், இன்னும் வயிற்று இறுக்கம் ஏற்படுவதனாலும் இது வருகிறது. இதனுடைய இன்னொரு தன்மை என்றால் இது உள்மூலம் அல்லது வெளிமூலம், அதாவது ஆங்கிலத்தில் இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ் என்று சொல்லி இது மூன்றாவது நிலை என்பதுதான் பௌத்திரம். அதாவது சதை முழுவதுமாக வளர்ந்து அடைத்து இதனுடைய வெளிப்பகுதியை அடைத்துவிடும். இதற்கு ஆங்கில மருத்துவ முறையிலே ஆப்ரேஷன் செய்வார்கள். அது ஆப்ரேஷன் பண்ணினாலும் பலருக்கு அது சில காம்ப்ளிகேஷன் உருவாக்கும். அதாவது எப்போதும் அது நீர் கனிந்து கொண்டிருக்கும். இதனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் ஊறல் இருக்கும், வலியுடன் கூடிய வீக்கம் இருக்கும், எரிச்சல் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் டைரக்டான பிளட்டு ஊஸ் அவுட் ஆகும். அதாவது ஆசன வாயிலிருந்து போய் இருந்த உடனே, இப்போ டாய்லெட்டு போன உடனே ரத்தம் என்னச்சு படார்னு அப்படி ஒரு பைப்பை திறந்து விட்டது போல் என்னச்சு ரத்தம் வெளியில் ஜாடிடும். அது கூட சீழ் இருக்கும். அந்த தோல் பகுதி அதிகமான ஒரு காந்தல் இருக்கும். இதற்கு பொதுவான மருந்துகள் அதே அநேகம் பலரும் எல்லாரும் ஒரு விதங்களில் கொடுத்தாலும் சிலருக்கு இது வெளியே போய் சொல்வதற்கு மிக வருத்தமாகவும் சங்கடமாகவும் இருக்கும். இது இருபாலருக்கும் வரக்கூடிய நோய்கள். இதை நாம் மருந்துகளால் மிக எளிய முறையில் நாம் சரி பண்ண முடியும். எனவே இதை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலை கூட வராமல் நம்மால் இதை தடுக்க முடியும். இதனுடைய வருவதற்கு இன்னொரு காரணம் சொல்லப்போனால், அந்த இடத்துக்கு இரத்தம் வருவதற்கான பகுதிகள் இருக்கிறது. ஆனால் ரத்தம் ரிட்டன் போகிறதுக்குரிய ஒரு பகுதிகள் அதில் இல்லாததுனால அதிகப்படியான ஒரு ஸ்டாக்னேஷன் ஆகி இந்த பௌத்திரம் என்பது உருவாகிறது. இதற்கு நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்தும் அல்லது ஆப்ரேஷன் செய்தும் அல்லது ஆப்ரேஷன் செய்ய விரும்பாதவர்களும் இதற்கு யாரிடம் சொல்வதற்கு விற்கப்பட்டிருப்பவர்களும் மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் நீங்கள் என்னை நேரடியாக பார்த்தோ அல்லன்னு சொன்னால் யார் மூலமாக அதை சொல்லிவிட்டோ நீங்கள் மருந்து வாங்கலாம். பார்க்காமலும் மருந்து கொடுக்க முடியும். எனவே நீங்கள் ஒரு முறை நேரடியாக நீங்கள் மருந்து வாங்கி அது உங்களுக்கு எப்படி இருக்கிறது, ஒரு 2 வாரத்துக்கு மருந்து தந்துவிட்டால் இதனுடைய வித்தியாசம் எப்படி இருக்கிறது, முந்தி இருந்ததுக்கு பரவாயில்லையா, எல்லாமே குறைந்திருக்கிறதை வைத்து நீங்கள் 2வது உங்களுக்கு மருந்து தேவைப்பட்டால் நீங்கள் கொரியரில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு எந்த சிரமமும் இல்லை. எனவே இதை பற்றி உங்களுக்கு மேற்கொண்டு அறிய விரும்பினால் நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். இதில் சொல்லக்கூடிய நம்பர் 790 46 91 671 இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். என் பெயர் டாக்டர் டேவிட். நான் இருக்கும் இடம் கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகில். நீங்கள் வந்தால் பகல் நேரங்களில் வந்தால் அல்லது உங்களுக்கு எப்போது நேரம் இருக்குமோ என்னை இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரடியாக மருந்துகள் பெற்று செல்லலாம். பின்பு கொரியர் தபாலிலே மருந்துகள் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுமாயின் இதை நீங்கள் கேட்கும்படி அன்போடு தெரியப்படுத்த இந்த மாதிரி உள்ள இந்த தகவலை மற்றவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அல்லது இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்களும் கஷ்டப்படுபவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளும்படியும் அன்போடு சொல்கிறேன்.